Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Adityaja Somaja Mangalaja Buddhaja Cha Guru Sukra Sanibhyascha Rahave Ketave Namo Namaha. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட, ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட, தாய்க்கு பிறகு அவனை மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது, குருவுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும், அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார். அவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை உடையவர், உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு. அதனால தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு குருவை பின்பற்றுங்க. குரு இல்லாத பாடம் குப்பையிலே. அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:20 குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதுன ராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது. சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அது போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபய லக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உபய லக்னம் சிறப்பு. அப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிதி பற்றாக்குறை விலகும். மெயினாக பண பற்றாக்குறை. அது யாராக இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும், வறுமையில் வாடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன வியாபாரிகள், அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக 12 ராசிக்குமே பண பற்றாக்குறை இருந்து வருகிறது. இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு அடுத்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, ரேட் படியில் ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு, அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும். வராத பணங்காசுகள் சேரும். எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, பையன் பேருக்கு பண்ணிட்டேன், பொண்டாட்டி பேருக்கு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று இல்லை, வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன், ஹெல்ப்புன்னு கேட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள், வராத பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் வராத பணங்காசுகள் சேரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு லோன் போட்டிருக்கீங்க, லோன் அமையல, லோன் கிடைக்கும். அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க, வேலை அமையும். அப்படி இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க, இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க, அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை, அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மங்கள யோகம். வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம். நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில், உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் 2 பேருடைய ஜாதகமும் பார்க்கணும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும். அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம், ஏன்னா குரு தான் முக்கியம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மெயினாக திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், 40 வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது, எல்லா கோவிலும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த மாதிரி 40 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா? உங்கள் பொண்ணுக்கு 41 வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜாதகம் எட்டுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ திருமணங்கள் நடைபெறும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல் மெயினாக மனக்கசப்புகள், குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால், மன வேற்றுமை இருக்குமே ஆனால், பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோ, ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க, அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நல்ல கிளைண்ட்டை ஒரு 25 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் சாமி, திடீர்னு ஒருத்தர் வந்தான் கலகம் பண்ணா, என்னாலேருந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு, அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும். ஸோ பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. சிங்கிள் லைனில் சொல்கிறேன், ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சியாக. சார், குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், உங்கள் ஹவுஸ் ஓனர் அவர் தான், அப்படி வச்சுப்போம். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஒரு கிரகம் மற்ற வீடுகளுக்கெல்லாம் நல்ல சுபத்துவத்தை தருவதற்கு முன்பாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுக்கும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கேப்பில் எல்லாம் தன்னுடைய சுய வீட்டிற்கு அதிகமான சுபத்துவத்தை எடுத்து கொடுக்கும். அதில் குரு அதிகமாக செய்யக்கூடியவர். அதை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அவருக்கு இது ஒரு சான்ஸு. 11 வருஷத்திற்கு பிறகு மீண்டும் இப்போது 2013 யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு மேலே குரு போகும். 2013 பிறந்தவங்களுக்கெல்லாம். அப்போ 11 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தனுசு ராசியை 7வது பார்வையாக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தன்மை. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் 12 வருஷம் ஆகும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் அதிக யோகம் பெறுகின்ற, லக்கு அதிர்ஷ்டம் பெறுகின்ற ஒரு ராசியாக. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, காரிய தடைகள் எல்லாம் விலகி, எதெல்லாம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கோ, எதெல்லாம் அங்கே தடையாக இருக்கோ, அந்த காரிய தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசியாக நீங்கள் இருக்கிறீர்கள் தனுசு ராசி அன்பர்களே. அப்படி என்ன சாமி யோகம்? நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே, 7வது பார்வையாக குரு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். உங்கள் ஜாதகமே ஒரு கொலாப்ஸான ஒரு குழப்பமான ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கலாம். ஒரே ராசியில் ஒரு 5 கிரகம் இருக்குது, 4 கிரகம் இருக்கிறது. ஆனால் மொத்தமே ஒரு 2-3 கட்டங்களில் உங்கள் மொத்த கிரகமும் அமைஞ்சிறது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அசுபத்தன்மையான கிரகங்களில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது. அல்லது தசாபுத்தி நல்ல தசா நடக்காமல் இருக்கிறது. இந்த சனி தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, ஏன்னா குரு தசையை ராகு தசை நடக்குது. இந்த மாதிரியான தசையில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது. அல்லது அதில் புத்தியில்
ப்ராப்ளமாக இருக்கிறது, 2 வருஷமாக இந்த சுக்கிர புத்தி நடக்குதுங்க, என்னை வச்சு செய்யுதுங்க சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தனுசு ராசி நேயர்களே, தசாபுத்தி கோளாறுகளாக இருந்தாலும் அல்லது ஜாதக சரியில்லாத ஜாதகமாக இருந்தாலும், அதிர்ஷ்டமே இல்லாத கிரக அமைப்புகளாக இருந்தாலும், உங்களுக்கெல்லாமே கூட நன்மைகளை செய்வதற்கான ஒரு தருணம் இந்த குரு பெயர்ச்சி. அப்போ உங்கள் ஜாதகம் சரியில்லைனாலும் அல்லது கிரக அமைப்புகள் சரியில்லைனாலும் தசாபுத்திகள் சரியில்லைன்னு சொன்னாலும் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குருவால் தனுசு ராசிக்கு கட்டாயம் ஒரு நன்மையாவது, குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு நன்மையாவது நடந்துவிடும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. கடந்த காலங்களில் 6ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வேற நடந்துக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிலையான முன்னேற்றம், நிலையான வருமானத்தை இந்த குருவும் சனியும் கொடுக்க போகிறார்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலைங்க. வாழ்க்கையில் அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இன்னும் உங்களுக்கு புரியலைங்க. சாரி, இந்த சனி பகவான் 10வது பார்வையாக ஒரு ராசியை பார்த்து சனி பார்க்கின்ற அதே கால நேரங்களில் சமமான ஒரு வருட காலம் குருவும் பார்ப்பாரே ஆனால், அந்த ஜாதகன் ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே, அது ஆணோ பெண்ணோ, அந்த ஜாதகனோ ஜாதகியோ ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே கூட, வேலையில், தொழிலில், குடும்பத்தில், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலுமே கூட, சரியான அவங்க ஜாதகத்தை கணித்து அவங்க ஜாதக அமைப்புகளை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்ற ஒரு வழிபாடுகளை செய்வார்களேயானால், பரிகாரங்களை செய்வார்களேயானால், அந்த தனுசு ராசி அன்பர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒருபடி நல்ல முன்னேற்றம், கடைசி வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலுமே நிம்மதியாக இருப்பதற்கு நிலையான ஒரு வாழ்க்கை தன்மையை, நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த கிரக அமைப்பு சனியும் குருவும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார்கள். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் நிலையான வாழ்க்கை, நிலையான வருமானம், நிலையான தொழில் அமைப்பு, நிலையான ஸ்திரமான குடும்பம், ஸ்திரமான உத்தியோகம், இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னுடைய மேனேஜர் என்ன சரியாக பேசலை, ரெகக்னைஸ் பண்ணல, ஆத்தரைஸ் பண்ணல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கிறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ரைடு, அதனால் ஒரு என்கொயரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கலகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், மெயினாக கேஸ் போட்டு இழுத்துனே போகிறது, வீண் செலவுகள், சம்மந்தமே இல்லாமல் யாரோ சாப்பிட்டு போகிறாங்க சாமி, வீண் செலவுகள், வீண் விரயங்கள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், மனசில் பயம், மனசில் குழப்பம், டிப்ரெஷன்ஸ், இதெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அந்த பிரச்சனைகள் எல்லாம், தடைகள் எல்லாம் விலகும். மெயினாக இடப்பிரச்சனை, வம்பு வழக்கு, சொத்து பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வியாபாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிஸ்னஸ் ஆகாமல் இருக்கிறது, ஸ்டாக் அப்படியே தேங்கி போய் இருக்கிறது, மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது, மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பணப்பற்றாக்குறை இருக்குமே ஆனால், ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்க போது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர்கள்,
விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிஆர் அது சம்மந்தம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது ஒரு என்கொயரி இருக்குது, டிலே ஆகுது. அது வெளிநாட்டில் ஏதேனும் வம்பு வழக்கில் போய் கேஸில் மாட்டிக்கிறது, அல்லது ஜாமீன், அடுத்த ஒரு என்கொயரி வருது, அதில் நம்ம பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், யோகமான காலமாக அமைகிறது இந்த குரு பெயர்ச்சி. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டும் கட்டாயம் உண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தை பாக்கியம், திருமண யோகம் ரெண்டுமே இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக முடிச்சிருங்க. அப்போ நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசியாக தனுசு ராசி அமைகிறது. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க என்பதை பொறுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். நல்லதே நடக்கட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.